ஆகாஷ் வந்து நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க, "வா போயிட்டு ஆகாஷ் கிட்ட போய் பார்த்து நம்ம விஷ் பண்ணிட்டு வந்துடலாம், எக்ஸாம் எழுத போகிறான்ல" அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இனியா வந்து தயங்குறாங்க, அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கத நினச்சி. ஆனால் வந்து விஷ் மட்டும் தானே பண்ணலாம், இதில் ஒன்றும் தப்பில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகும்போது தயங்கி தான் வந்து இனியாவும் போகிறாங்க. இப்போ போனதுக்கப்புறமா வெளியிலே நிற்கிறாங்க இனியா. சரிம்மா நீ இங்கேயே நில்லு, உன்னை பார்த்தோன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான், ஒரு மாதிரி அவனுக்கு அப்செட் ஆகிடும், ஏன்னா அம்மாவுக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கனால. ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் போயிட்டு அங்கே நல்லபடியாக பரீட்சை எழுதுப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அப்படி இப்படின்னு சொல்லலாம். நல்லா படிச்சிருக்கேனே அப்படின்னா, ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு. உன்ன பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னோன, இனியா வந்து உள்ள வராங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்து ஆகாஷ் வந்து சொல்றாரு, நான் ஆன்ட்டிக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆகாஷ் வந்து தயங்குறாரு. விஷ் பண்றதுக்கு தான் வந்திருக்கா இனியா, உன்ட்ட பேசுறதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, நல்லா பண்ணு எக்ஸாம், சூப்பரா பண்ணு, ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது அப்படிங்கிற மாதிரி கை கொடுத்துட்டு ஒரு பக்கம் இனியா விஷ் பண்ணிட்டு, நான் வெளியில போய் நிக்கிறேனே அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியில போயிட்டு நிக்கிறாங்க. ஸோ எழிலும் விஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கடையில ஆகாஷோட அப்பா வந்து, "எதுக்காக வந்த? யார கேட்டு வந்த? உன் வீட்லன்னு சொல்லிட்டு வந்தியா? சொல்லாம வந்தியா? எதுக்கு வந்த? நேத்து தானே அவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு" அவரு ஒரு பக்கம் கத்துறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க கோபியும், ஈஸ்வரியும் இருக்காங்க. "உங்க பொண்ணு யார கேட்டு வந்துச்சு? திரும்பவும் என் பையன் மனச கெடுக்கிறதுக்காகவா? ஏற்கனவே உங்க வீட்டால என் பையன் பட்டப்பாடெல்லாம் பத்தாதான்னு" ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அப்கமிங்ல இப்போ கோபி அண்ட் ஈஸ்வரி 2 பேருமே வீட்ட விட்டு வெளியில போயிருவாங்க. ஸோ அங்க ஒரு ஃப்ளாட்ல வந்து தங்கியிருப்பாங்க. திரும்பவுமே ஈஸ்வரி வந்து ஈஸ்வரிய கூப்பிடுறதுக்காக நம்ம பாக்யா போயிருவாங்க. "அத்த ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னெல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.